ஆனையடி தோட்டம் இது. இந்த பில்லு என்ன உபயோகம், மோட்டர் என்ன உபயோகம் ஆகுதுன்னா மிஷினு பில்லு அரைக்காம அப்படியே போட்டோம்னா தளவு மட்டும் தான் திங்கி 2 அடி 3 அடி ஆணி கீனி எல்லாம் போட்டா இவ்வளவு வேஸ்ட் ஆகும். ஆனா இதுல எத்தனையோ பில்லு போகுது. அதனால அரைச்சி போட்டோம்னா இந்த மாதிரி கீழே ஒரு பில்லு வராது. இதை அரைச்சி போட்டோம்னா நம்ம எந்த சைஸ் வேணாலும் அரைச்சிக்கலாம். சிறுசாவும் அரைக்கலாம், கொஞ்சம் பெருசாவும் அரைக்கலாம். நல்லா வெறும் அரைச்சோம்னா போட்டோம்னா ஒன்றும் கூட வேஸ்ட் ஆகாது, கீழே வேஸ்ட் ஆகாது, அப்படியே திங்கும். எல்லாம் அரைக்கிறது தப்பில்லை. இதுல இதுதான் பெனிஃபிட். நம்ம இந்த அளவுக்கு குடிச்சோம்னா நாம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அரைக்கலாம். இந்த அளவுக்கு இது பவர் மாதிரி வருது. கொஞ்சம் பெருசா அரைக்கணும்னா தண்டு பாருங்க இப்படி எல்லாம் உழுகும். இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா பெருசா உழுகும். தண்டு பெருசா இருந்தா இந்த மாதிரி வேணும்னா இப்படி அரைச்சிக்கலாம். இல்ல பவுடர் மாதிரி வேணாலும் பவுடர். ஆனா அரைச்சி போடுறது எவ்வளவு நல்லது. இப்ப மேல எங்கேயோ வெளியெல்லாம் வாங்கினா பத்தாது. சின்ன சின்ன விவசாயிகள் 4 ரூபாய் வச்சிருக்காங்க. அது பாதி வெள்ளம் பண்ணுவாங்க, பாதி ஒரு 2 வயல் 3 வயல் போட்டிருப்பாங்க. அது பத்தாது. விலைக்கு வாங்குவாங்க பக்கத்து தோட்டத்துல வாங்கி அரைச்சி அதே மாதிரிதான் போடுவாங்க. அப்படியே போடவே மாட்டாங்க. சர்வீஸ் ஏதாவது பண்ண வேண்டியது அது மாதிரி ஏதாவது வந்துச்சா? இன்னும் இந்த மாதிரி காணும். நாம ஒரே அளவு கொடுத்துட்டு இருந்தா அரைக்கிறவங்க தான் இருக்கு எல்லாம். இப்ப இந்த மிஷின் இப்ப நீங்க அரைச்சிக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பிளேடுல எதுவும் போகலாம். நீங்க எங்க போய் சொல்ல கேட்டாலும் சரி இதுதான் சொல்லுவாங்க. சரி, ரொம்ப நன்றி.